நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். துபாய் இளவரசர் ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கத்தலத்துக்கு முன்னாடி நின்று துவா செஞ்சார். துபாய் மன்னரும் துவா செஞ்சார்கள், மக்கள் ஆமீன் சொன்னார்கள். இதுக்கு என்ன பதில்னு கேட்குறாரு. இது யார் கேட்குறாருன்னா முகமது பாதுஷா, திருத்துறைப்பூண்டியில் பாமணி கரீபு சுலைபிகாத்தா ஏதோ கோயத்தில் ஒரு ஏரியாவில் இருக்குது. அங்கேருந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், துபாயுடைய இளவரசர் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு முன்னாடி போய் துவா செஞ்சாராம். துவா செய்வது வந்து கபருக்கு முன்னாடி துவா செய்தல் என்பது அந்த கபரிடத்திலே துவா கேட்பதாக ரசூலுல்லாஹ்ட்டே கேட்பதாக இருக்கும் என்று சொன்னால் அது கண்டிக்கத்தக்கது. சும்மா அந்த இடத்துல போய் நிற்கிற அந்த நின்று கொண்டு அல்லாட்ட கேட்குறாருன்னு வைங்க, யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு அருள் புரிவாயாக இப்படின்னு கேட்குறாருன்னு வைங்க. அவர் அரபியில் கேட்டார், என்னன்னு உங்களுக்கு தெரியலை. ஒரு இடத்தில் நின்று கொண்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சோம் என்று சொன்னால் அது வந்து தப்பு. ஏன்னா அங்கே வந்து நம்ம அனுமதிக்கப்பட்ட பள்ளிக்கு தான் போயிருக்கிறோம். அது வந்து இவங்கெல்லாம் கெடுத்தா கூட அது வந்து அந்த புனிதம் வந்து மாறாது. மஸ்ஜித் நபவிக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த பள்ளிக்குள்ளே அந்த தர்காவை அமைச்சு வச்சுவிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கத்துலேயும் வச்சுவிட்டாங்க. இதுக்காக வேண்டி நம்ம அந்த மஸ்ஜித் நபவிக்கு போகாமல் இருக்க முடியாது. அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத்தை நமக்கு சுன்னத்தாக இருக்கிறது. அவன் அதில் முன்னப்பின செஞ்சுருந்தா கூட அதுக்கு போகிறதே நம்ம தடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த 3 பள்ளிவாசல் வந்து அதில் என்ன நடந்தாலும் நம்ம அங்கே போகலாம். காபத்துல்லாவில், மஸ்ஜிதுல் நபவியில், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த துபாய் மன்னர் போய் ரசூலுல்லாவே அப்படின்னு கூப்பிட்டிருந்தாரையானால், இறைவா ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால் என்று கூப்பிட்டிருப்பாரையானால் அது ஒரு தவறான பிரார்த்தனை. அவர் அப்படி செஞ்சாரா, அல்லது நின்று ரசூலுல்லாஹ்வை சலாம் சொல்லிவிட்டு அல்லாட்ட இறைவா ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து உயர்த்து, அவங்களுக்கு செலவா சொல்கிறோம்ல அந்த மாதிரி செஞ்சுவிட்டு இறைவா எங்களுடைய பாவத்தை மன்னிச்சுன்னு அவர் கேட்டாரையானால் அது வந்து மார்க்கத்தில் உள்ள ஒரு துவா தான். அது அரபியில் கேட்டிருப்பார், என்னன்னு தெரியலை. அந்த வாசகத்தை வச்சு தான் என்ன செய்ய முடியும், முடிவு செய்ய முடியும்.